அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சப்பாத்தி குருமா தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை வச்சு ஒரு சிம்பிளான சப்பாத்தி குருமா ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்காக 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட வேர்க்கடலை 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது கூட பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குருமாவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த வேர்க்கடலை தாங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பட்டாணி, பீன்ஸ், கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட எந்த காய்கறி வீட்டில் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பெருஞ்சீரகம் ஆட் பண்ணும்போது ரொம்பவே மணமாக இருக்கும், அதனால் இந்த டைம்லேயும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயில் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் 4, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தோமே அதையும் ஆட் பண்ணி அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூளும் ரொம்பவே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதுனால இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே மசாலாவே இந்த 3 பொருள் மட்டும்தான். இது எல்லாத்தையும் எண்ணெயில் இதை மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறி வச்சு செஞ்சாலே இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அதே கப்பால் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் ஊற்றி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கமன்னு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம மல்லிக்கீரையை தூவி அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு குருமா. சட்டுன்னு செஞ்சிடலாம். மசாலாவும் ரொம்ப கிடையாது. வீட்டில் இருக்கிற எந்த காய்கறியாக இருந்தாலும் வச்சு டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் வீட்டில் உள்ளவங்களாம் பெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.